ராகுல் காந்தி போய் பாக்குறதுக்கு கனிமொழி அக்கா போலியா, அண்ணன் ஸ்டாலின் போலியா, இவங்க எல்லாம் டெல்லியில வந்து பேசலையா? கலைஞர் ஒரு காலத்துல போய் டெல்லியிலே காவல் கிடைக்கலையா? கீழே சிபிஐ ரைடு, மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலையா? திமுக வீட்டுல ஸ்டாலின் வீட்டுல கீழே ரைடு நடத்துனாங்க. அப்ப ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸோட கூட்டணி, மேல காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. நம்ம ஐயா ப. சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தெரியுமா? சிபிஐ ரெய்டு நடத்துவது ஆட்சி, மேல கூட்டணி பேசிக் கொண்டிருப்பது கட்சி அப்படின்னாரு. அதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க. இப்ப போய் எடப்பாடியார் போய் அமித்ஷா பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிரட்டி வர வைக்கிறாங்கன்னா, அவங்க அதே நீங்க சொல்ற இதே இதை வந்து அவங்க இப்ப சொல்றாங்க. மிரட்டி எதுக்கு வரணும்? இதெல்லாம் கொச்சப்படுத்துற ஒரு விஷயம். மிரட்டி வரணும். அமித்ஷா அவர்கள் 5-6 மாநிலத்துல தேர்தல் நடக்குது. அதனால பல மாநில தலைவர்களை, பல மாநிலங்களுடைய முக்கியமான விவகாரங்களை, கூட்டணி விஷயங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த தலைவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுறாரு. அஸ்ஸாம்ல தேர்தல், பெங்கால்ல தேர்தல், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 5 மாநிலங்களும் தேர்தல் நடக்குது இல்லையா? அதனால பல சமயங்கள்ல அவரே எல்லா இடத்துக்கும் போக முடியாது, நேரம் இல்லை, ரொம்ப குறுகிய காலம். அது கேரளால ஏப்ரல் 9 தேர்தல் வருது. அதனால அழைத்து பேசுறாரு, அவ்வளவுதான். சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியதான். மிரட்டுறதான். விஜய் சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க, மிரட்டியா கூப்பிட்டாங்க. சிபிஐ விசாரணை, சிபிஐ டெல்லியில இருக்கு, அங்க கூப்பிட்டு பேசுறாங்க, உடனே மிரட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? சார், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து அதிமுக கூட்டணியோட உண்மையான தலைவர் வந்து பாஜக தான்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாருங்க சார். ப. சிதம்பரம் சொல்றாரு, எப்படி சார்? திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறப்ப எல்லாம் திமுகவோட உண்மையான தலைவர் இருக்கிறாங்க. ராஜீவ் காந்தி அப்போ இல்ல சோனியா காந்தி தான் உண்மையான தலைவரா இருந்தாங்களா? சார், திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கல, அப்ப திமுக உண்மையான தலைவர் யாரு? சோனியா காந்தியா இருந்தாங்க, இப்ப ராகுல் காந்தியா? ராகுல் காந்தி போய் பாக்குறதுக்கு கனிமொழி அக்கா போலியா, அண்ணன் ஸ்டாலின் போலியா, இவங்க எல்லாம் டெல்லியில வந்து பேசலையா? கலைஞர் ஒரு காலத்துல போய் டெல்லியிலே காவல் கிடைக்கலையா? கீழே சிபிஐ ரைடு, மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலையா? திமுக வீட்டுல ஸ்டாலின் வீட்டுல கீழே ரைடு நடத்துனாங்க. அப்ப ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸோட கூட்டணி, மேல காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. நம்ம ஐயா ப. சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தெரியுமா? சிபிஐ ரெய்டு நடத்துவது ஆட்சி, மேல கூட்டணி பேசிக் கொண்டிருப்பது கட்சி அப்படின்னாரு. அதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க. இப்ப போய் எடப்பாடியார் போய் அமித்ஷா பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிரட்டி வர வைக்கிறாங்கன்னா, அவங்க அதே நீங்க சொல்ற இதே இதை வந்து அவங்க இப்ப சொல்றாங்க. மிரட்டி எதுக்கு வரணும்? இதெல்லாம் கொச்சப்படுத்துற ஒரு விஷயம். மிரட்டி வரணும். அமித்ஷா அவர்கள் 5-6 மாநிலத்துல தேர்தல் நடக்குது. அதனால பல மாநில தலைவர்களை, பல மாநிலங்களுடைய முக்கியமான விவகாரங்களை, கூட்டணி விஷயங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த தலைவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுறாரு. அஸ்ஸாம்ல தேர்தல், பெங்கால்ல தேர்தல், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 5 மாநிலங்களும் தேர்தல் நடக்குது இல்லையா? அதனால பல சமயங்கள்ல அவரே எல்லா இடத்துக்கும் போக முடியாது, நேரம் இல்லை, ரொம்ப குறுகிய காலம். அது கேரளால ஏப்ரல் 9 தேர்தல் வருது. அதனால அழைத்து பேசுறாரு, அவ்வளவுதான். சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியதான். மிரட்டுறதான். விஜய் சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க, மிரட்டியா கூப்பிட்டாங்க. சிபிஐ விசாரணை, சிபிஐ டெல்லியில இருக்கு, அங்க கூப்பிட்டு பேசுறாங்க, உடனே மிரட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? சார், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து அதிமுக கூட்டணியோட உண்மையான தலைவர் வந்து பாஜக தான்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாருங்க சார். ப. சிதம்பரம் சொல்றாரு, எப்படி சார்? திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறப்ப எல்லாம் திமுகவோட உண்மையான தலைவர் இருக்கிறாங்க. ராஜீவ் காந்தி அப்போ இல்ல சோனியா காந்தி தான் உண்மையான தலைவரா இருந்தாங்களா? சார், திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கல, அப்ப திமுக உண்மையான தலைவர் யாரு? சோனியா காந்தியா இருந்தாங்க, இப்ப ராகுல் காந்தியா?